வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் லைஃப் விலாக் நிவேதா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம ஸ்டைல் வாழைத்தண்டு பொரியல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சிடணும். கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு சிலிண்டரை பற்ற வச்சுக்கோங்க. சிலிண்டர் விறகு அடுப்பில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஆனால் இப்போ நான் சிலிண்டரில் தான் செய்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போடணும். கடலப்பருப்பு போட்டு அது பொன்னிறமாக வரணும், ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நம்ம வீட்டுக்கு தெரியும்ல காரம் எவ்வளோ தூரம் சாப்பிடுவோன்ட்டு, அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் வாழைத்தண்டு நல்லா கட் பண்ணி சுத்தமான தண்ணியில் அலசி எடுத்து அந்த நார்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் அதே போல் செஞ்சுக்கோங்க. இந்த வாழைத்தண்டு காஞ்ச மிளகாய்லாம் போட்டதுக்கப்புறம் அது இது போடணும். வாழைத்தண்டு போட்டு நல்லா ஒரு பொன்னிறம் கலர், இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இதில் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்க்காமலே சூப்பராக அறுசுவை மாதிரி செம்மையாக இருக்கும் வாழைத்தண்டு பொரியல், கிராமத்து ஸ்டைலில். அதில் நல்லாவே இருக்கும். அதை நல்லா நீங்கள் பொன்னிறமாக நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு கொடுத்து பாருங்கள். தண்ணி அதிலே தானாகவே வந்துடும், தண்ணி இருக்கும். அந்த தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி அது ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சாலும் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி, சிம்மில் வச்சு கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுலேயே அந்த வாழைத்தண்டு சூப்பராக வெந்துடும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறம் உடம்புக்கு அவ்வளோ தூரம் நல்லது. ஸ்டோனு வயிற்றில் இருக்கிறதுக்கு அதெல்லாம் நல்லா குணப்படுத்தும். அதுமாரி வாழை தண்ணி குடிங்க. உப்பு போட்டு மூடி வச்சுட்டு வாழைப்பூ தேங்காய் பூ திருவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூவை போட்டு கிண்டி இறக்கிட்டால் சூப்பரான கிராமத்து ஸ்டைலு வாழைத்தண்டு பொரியல் ரெடி. சுட சாதம் இந்த சாதத்தில் வாழைத்தண்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன், என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.